ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு அற்புதமான ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி ரொம்ப ஒரு விசேஷமான பௌர்ணமி. அதன் சிறப்புகள், அதாவது சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன, அந்த நாளில் என்னென்ன செஞ்சால் நமக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுக்குள்ளே நான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லாராலையும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு வைபவம். இந்த நன்னாளில் ஆலயங்களுக்கு சென்று நாம் கும்பிடுவது, இறைவனை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். கோயிலின் சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வெளிப்படும் என்பது ஒரு பெரிய ஐதீகமாகவே நம்பப்படுகிறது. அதனால் அந்த நன்னாளில் கோயிலுக்கு செல்லும்போது நல்ல அதிர்வலைகள், அதாவது நம் மீது பட்டு நம்ம வாழ்க்கையில் செம்மையை செய்யும் என்பது ஒரு நம்பிக்கை. கோயில்களுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டோட பூஜை அறையை கோயிலாக பாவித்து அதே மாதிரி தாமே பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யலாம். மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் செய்யப்படுற பூஜைக்கு பல மடங்கு பயன்கள் உண்டு. இது தொடர்பாக, அதாவது ஆச்சாரியர்கள் கூறியது என்னென்னா, சித்திரை மாதத்துக்கு இருக்கிற சிறப்புகள் ரொம்ப அதிகம். சித்திர திங்கள் விழா என்பது சூரியனின் நகர்வு நிலையை கொண்டு தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு திருநாளாகும். சித்திரை மாதம் வசந்த காலத்தோட ஆரம்பம் என்பதால் செடி கொடிகள் பூத்து குலுங்குற காலமாக அமைகிறது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் விடிய காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முதல் நாளே இல்லத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு தண்ணீர் விட்டு நன்றாக தொடச்சிருங்க. அதே போல் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களையும் தொடச்சி வைங்க. பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இடுங்க. தொடுத்து வைத்துள்ள புஷ்பங்களால் அலங்கரிங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை நிச்சயம் வணங்குங்க. அதே போல் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களை கொண்டு அலங்கரிங்க. அதே போல் உங்கள் இல்லங்களில் அதாவது போன தலைமுறைகளில் கன்னி பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்து உயிரிழந்திருந்தாங்கன்னா அவங்க படங்க இருந்தால் அந்த படங்களுக்கும் சந்தனம் குங்குமம் இடுங்க. மலர்களால் அலங்கரிங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி நாள் மிக முக்கியமான வழிபாடு. எனவே இந்த நாளில் மறக்காமல் வழக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடுங்க. காலை வழிபாட்டின் போது நம்ம இந்த சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதே மாதிரி எலுமிச்சை சாதம் அதாவது நெய்வேத்தியம் செய்யலாம். அதே மாதிரி காகத்துக்கு அன்றைக்கி உணவிடுங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நெய்வேத்திய பிரசாதத்தை நிச்சயம் கொடுங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. வீட்டு வாசலில் முடிஞ்சால் 2 அகல் விளக்குகளை கொண்டு விளக்கேற்றுங்க. மீண்டும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வங்களை தீபதூப ஆராதனை செய்யுங்க. முடிஞ்சால் குடும்பத்தார் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுறதும் ரொம்ப சிறப்பு. மாலையில் பூஜையில் பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி, சக்கரை பொங்கல், அவல் பாயாசம் என ஏதேனும் ஒன்றை நெய்வேத்தியமாக செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கொடுங்க. அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திரனை தரிசனம் செய்யுங்க. மனதார சந்திர பகவானிடம் என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை வேண்டிக்கங்க. முக்கியமாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு முடியாதவங்களுக்கு ஒரு தயிர் சாதமோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ ஒரு எலுமிச்சை சாதமோ அன்னதானமாக வழங்குங்க. வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலை நிச்சயம் மாறும். இல்லத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் நிச்சயம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடிகொள்ளும். இவ்வாறு அவர்கள் கூறினாங்க. அதே மாதிரி தமிழ் வருஷத்தோட முதல் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, மனுஷனாக பிறந்த எல்லாருமே அவருடைய செயல்களை சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் என்பது ஒரு நம்பிக்கை. சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரகுப்தரை வணங்கும் நாள். மதுரையில் பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவமும் இந்த நாளில் தான் நடக்குது.
இந்த தினத்தில் சிவாலயங்களில் மிகவும் விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. மேலும் வைணவ ஆலயங்கள்லையும் இதர ஆலயங்கள்லையும் சிறப்பு பூஜைகள் அன்னைக்கு கொண்டாடப்படுகின்றன. இத்தனை சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்திரகுப்த வழிபாடு. பூலோகத்தில் மனுஷன் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் தான். பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என பெயர் வந்தது. இந்த நாளில் சித்திரகுப்த வழிபாடு செஞ்சு வணங்கினா அவர் நமக்கு எளிய முறையில் சிவன் அருளை அடைய வழிவகை செய்வார் என்பது ஒரு ஐதீகம். இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஓலைச்சுவடியில் சித்திரகுப்தன் படி அளக்கு என்று எழுதி வச்சு வழிபடுவாங்க. இன்றைக்கி காலம் மாறிட்டதுனால ஒரு நோட்டில் எழுதி வச்சு நாம் வணங்கலாம். விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்வதும் ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நீங்கள் செய்கிற தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவு நமக்கு திருப்பி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே முடிந்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு தானம் இந்த நாளில் செய்யுங்க. சரி, எனக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரிந்த சில தகவல்கள், கிடைச்ச தகவல்களை உங்கள் முன்னாடி பதிய வைக்கணும்னு நினச்சேன், பதிய வச்சிட்டேன். அந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் அருள், சிவபெருமானின் அருள், கள்ளழகரின் அருள், எல்லா இறைவனின் அருளால் உங்களுக்கு இந்த பௌர்ணமி, அந்த சித்ரா பௌர்ணமி சந்திர வெளிச்சம் மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல் தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.